ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் புக்கோட அந்த மைண்ட் மேப்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரி மாடல்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஸோ எது செட் ஆகும்னு பார்த்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதோட லிங்க்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலி என்ன பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்றேன், இங்க பாருங்க டாபிக் கவர்ட் வந்து அவங்க ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி என்னென்ன இருக்கு என்னெல்லாம் அது இருக்கு, அதாவது ஒரு டாபிக் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அந்த லக்ஷ்மிகாந்த் புக் படி. ஸோ இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சாச்சுங்களா, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அடுத்து பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ். ஸோ இதோட முடியுது கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 77 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எவ்வளவு இதா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது ஏன் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க ப்ரிப்பேர் பண்ணத்தான். ஸோ அது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன சம்பந்தம், இது கொடுத்ததுனால என்ன, இதால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கும் போது, சோ யூபிஎஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு இதுக்கு வர முடியுது இல்லையா. சோ இதே மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம தனியா போய் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் இப்ப எடுக்கிறாங்க கொஸ்டின்ஸ், அங்க இருந்து எடுத்து இதுல போட்டிருக்காங்க. இப்ப வந்து கொஸ்டின் பேப்பர் கூட அதை எடுத்துருக்காங்க நம்ம பார்த்தேன். ஓகேங்களா, சோ அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா, சோ அதனால இங்க பாருங்க, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் 2019 இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிளியர் கட்டா இருக்கு. அந்த ஒரு ஷார்ட் நோட்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரிவிஷனுக்கு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, சோ அவ்வளோ ஒரு இதா வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க இது பண்ணி சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் தான் அந்த இயர் தான் நம்ம ஏன் தனியாக எழுதிச்சு படிப்போம், அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழ் மீடியம் வந்து எனக்கு இது தேவையில்லைன்னு விட்டுட்டு போகாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் கான்செப்ட் ஒண்ணுதான் இல்லைங்களா. சோ ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இன்னமும் ஒரு தடுமாற்றமா இருக்கும். ஏதோ நோட்ஸ் பார்த்திருப்பீங்க, மைண்ட் மேப்னு பார்த்திருப்பீங்க, பட் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கிளிக் ஆகும். ஓகேங்களா, ஐ கேன் அஷ்யூர் தட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2013. ஓகேங்களா, சோ எப்படி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம், இல்ல வந்து ஒன் மார்க்காவும் கேட்டிருக்கலாம். சோ எப்படினாலும் இருக்கலாம், பட் அந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கமிட்டிஸ், நம்ம டிராஃப்டிங் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இங்க எங்கேயும் எடுத்து படிச்சிருப்போம், அதான் ஒரே கமிட்டியா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஓகேங்களா, சோ அது பாருங்க நம்ம இது படிச்சிருப்போம் இல்லையா, ரிசைன் பண்ணது, இறந்து போனது, அப்புறம் யார் வந்தாங்கன்ட்டு அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாலியன் ஃபீச்சர்ஸ் முதல் கொண்டு. ஓகேங்களா, சோ இது பாருங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பாருங்க எல்லாம் பக்காவா கட்டஸ் வரைக்கும் கீழே வரைக்கும் பாருங்க. நான் அப்படியே அங்கங்க அப்படி ரேண்டமா காட்டுறேன். ஓகேங்களா, சோ லக்ஷ்மிகாந்த் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த கேசஸ் கூட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேஸ் வந்து பாருங்க, ஆக்ட்ஸ் இன் 9th schedule protected be challenge for fundamental rights. சோ கேஸ் பாத்தீங்கன்னா கோஹெல்லோ கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேசஸ் அப்படியே பார்க்கலாம், ஒரு ரேண்டமா எடுத்து அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா, ஓகே இது பாருங்க, இந்த ரிட்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த ரிட்ஸ்ல டு ஹேவ் த பாடி ஆஃப் வி கமாண்ட் ஃபார்வர்ட் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டு தெரியாம விட்டுல வந்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம நினைப்போம், பட் இது கிட்டத்துல வந்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இது பாருங்க அவ்வளவு இது இந்த அளவுக்கு சூப்பரா கொடுக்க முடியுமா எனக்கு சீரியஸாவே தெரியல. ரிட்ஸும் அந்த ஸ்போக்ஸும் அவ்வளவு அழகா அவங்க இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கும் போது தெரியும். ஓகேங்களா, சோ இது பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லையா. சோ அவங்களுக்கு மட்டுமே நம்ம தனியா படிச்சப்போம் இல்லையா. சோ அதை மட்டும் தனியா ஒரு இதா கொடுத்துட்டாங்க. இதே வந்து அவுட் சைட் பாத்திரிக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது அவுட் சைட் பார்ட் 3 லீகல் ரைட்ஸ் வந்து என்னென்னால இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தனியா கொடுத்தும் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நல்லாவே பார்க்கும்போது தெரியும். சோ மேக்ஸிமம் ஃபேமஸான என்ன பாத்தீங்கன்னா 300 தான். அதெல்லாம் வேற இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, சோ நீ இது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு நோட்ஸ். அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு வரலாம்.
ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு லிங்க் கொடுத்தாலும் நீங்க யாரும் எடுத்து ஒரு கிளியர் கட்டா பார்க்க மாட்டேங்க தெரியும். ஸோ அதனால தான் இது எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, அந்த இயர் கொடுத்து ப்ரொனன்சியேஷன் எப்படி கேட்டிருக்காங்க, கரெக்டா அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, நம்ம டிபிஎஸ்சி படிப்போம். ஸோ அதை வந்து 3ஆ பிரிச்சு 3ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யூனியன் சாரி ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கான்னு பாத்துக்காங்க. சரி, கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த சோசியலிஸ்டிக் டிபிஎஸ்சில என்னென்ன யூபிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடைசியா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி காந்தியன்ல, அதே மாதிரி இந்த இதுல அதாவது லிபரல். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அது என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாருங்க, இது வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அதாவது டு vote in public election is not fundamental duty. ஓகேங்களா? சோ இது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, டியூட்டியா இல்லையா, அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியா இல்லையா அப்படின்றது. சோ அது பாத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஜஸ்டிசியபிள் வித்வுட் லீகல் சாங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி. அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம 12th 11th அங்க சொல்லி பிச்சு படிச்சுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிபிகேஷன்னா என்ன, சோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட்ல அது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிம்பிள் மெஜாரிட்டில என்னென்னலாம் செய்யலாம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம், இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கேசஸ்லாம் நம்ம எங்கேயுமே போய் தேடி படிக்கவே தேவையில்ல. கேசஸ் கன்ஃபியூஷன் பண்ணி படிக்கவே தேவையில்ல. அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவோட கொடுத்துருக்காங்க. நம்ம லட்சுமிகாந்த்ல வந்து கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா, நிறைய இதா கொஞ்சம் கதையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். சோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்டுருக்காங்க இல்லையா, பினான்சியல் ரிலேஷன்ஷிப்னா என்ன ஆர்டிகல்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு அதை அப்படியே டேபிளாக அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சூப்பரா படிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த ஏஆர்சி இந்த கொஸ்டின்ஸ்ல எத்தனை டைம் கேட்டிருப்பாங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இது ஹனுமந்தையா, ராஜ் தேசாய், அதே மாதிரி ராஜ்மன்னார் கமிட்டில ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்தாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டின்றதுக்கு பதிலா அதை சென்ட்ரல்ல இருந்து அப்பாயின்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டு நம்ம தக்கால ஆன்சர் போட்டு வந்திருக்கோம். இந்த பாயிண்ட்ல ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா? சோ அது குஞ்சி இதெல்லாம் இந்த இயர் மட்டுமே தனியாலாம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அடுத்து பாருங்க, இன்டர்ஸ்டேட் ரிலேஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது டிஸ்பியூட்ஸ். 12th கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எந்த டைப்ல காலமாய் கொடுத்தாலும் நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பாருங்க, இதெல்லாம் தனித்தனியாவே கொஸ்டினாவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ எமர்ஜென்சி பாருங்க, எமர்ஜென்சி சூப்பரா கொடுத்துட்டாங்களா, தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்களா. சோ இது வச்சு நம்ம ஈஸியா படிச்சுக்கலாங்களா. சோ அதே பாருங்க, பிரசிடென்ட், கவர்னர். சோ அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் அப்படின்னு தனியா இம்பீச்மென்ட் பத்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பரா படிச்சுக்கலாம். ஏன்னா பிரசிடென்ட், கவர்னர் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு நம்ம இது பண்ற மாதிரிதான் இருக்கும், ஒரு ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி படிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஸோ அடுத்து வைஸ் பிரசிடென்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம் சிஎம் வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டபிள் தான் இல்லையா. இவங்க சென்ட்ரல், இவங்க ஸ்டேட். ஸோ அந்த ரிலேட் பண்ணி அவங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிரிவின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஒரு ஈஸியா படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா இப்படி கொடுத்துட்டாங்களா. சூப்பரா இருக்காங்க படிக்க. பார்லிமெண்ட் அதெல்லாம் யூபிஎஸ்சில கேட்டது. ஸோ அந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பார்லிமெண்ட் சம்பந்தமா போறோம்னா என்ன, அடுத்த கொஸ்டின் ஆர், ஸ்டார் ஆர் இதெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க. ஸ்டார் ஆர், ஷார்ட் நோட்டீஸ், 0 ஆர்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா. அடுத்த மோஷன்ஸ், எத்தனை மோஷன்ஸ் இருக்கு,
அடுத்து பாருங்க அந்த என்னன்னா அந்த டேர்ம்ஸ்னா என்ன, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா என்ன, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அது கிளியர் கட்டா குட்டியே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பில்ஸ், டைப்ஸ் ஆஃப் பில்ஸ். அடுத்து அதே மாதிரி பட்ஜெட், பார்லிமெண்ட்ல பட்ஜெட். அதே மாதிரி ராஜ்யசபா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம இதை வந்து பேராகிராஃபா படிச்சுப்போம் 11th 12th மண்டே பிச்சுட்டு. இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸியா. லோக்சபா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இஸ் லோக்சபா, அன்இக்குவல் ஸ்டேட்டஸ் லோக்சபா, அதாவது ராஜ்யசபாக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் பவர் டு ராஜ்யசபா. அப்ப ஆர்டினரி பில். ஓகேங்களா? அதே மாதிரி மணி பில் இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜ்யசபாக்கு என்ன தர பார்லிமெண்ட் டு மேக் ஆன் சப்ஜெக்ட். ஸோ அவங்களோட பவர் ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கதையா படிச்சிருக்கோம். ராஜ்யசபாவும் லோக்சபாவும் எங்க ஈக்குவலா இருக்கு, ராஜ்யசபா லோக்சபாவோட எங்க கம்மியா இருக்கு, அதோட பவர் கம்மியா இருக்கு, இதே ராஜ்யசபா லோக்சபாவோட பவர் எங்க அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பேராவா உட்காந்து கதையா படிச்சு மண்டே பிடிச்சிட்டு இருக்கோம். இவங்க அப்படியே சூப்பரா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? collective privilege, individual privilege, privileges இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதுக்கு அது அதே மாதிரி பார்ட் 6 நம்ம சென்ட்ரல் முடிச்சாச்சு, அடுத்த ஸ்டேட் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான், அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பீக்கர் தனியா, ரிட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா. சுப்ரீம் கோர்ட் 82, ஹை கோர்ட் 26 அது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ எனக்கு சுத்தமா எனக்கு படிக்கிற டைம்ல நான் ஒர்க் போயிட்டு வந்துதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கே படிக்க தேவையில்லைன்னா நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு சூப்பர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்க ஃபேஸ் பண்ணது, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, பினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ஜிஎஸ்டி, சிஏஜி, அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, அதை என்இஎஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு, அட்டார்னி ஜெனரல். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நம்ம மேல பார்த்தது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி முடிச்சாச்சா. அடுத்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி பாருங்க, இது எல்லாமே அப்படி கொடுத்தாங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா, நித்தி ஆயோக். இது கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டேட்ல கேட்டாங்க. அட்வைசரி நாட் பைண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் இது கொஸ்டினாவே கேட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் 8th புக்ல இருக்கிறது எல்லாமே நீங்க இப்ப இது நான் வந்து எல்லாமே அந்தந்த பிச்சு பிச்சு இருக்கிறத நான் படிக்கணும், ஒன்னா சேர்த்து வச்சு இதுக்கு ஒரு நோட்ஸா வேணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் நீங்க பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, சிபிஐ சிவிசி அழகா கொடுத்துட்டாங்களா. வேற எங்கேயுமே நீங்க தேடவே தேவையில்ல. நான் ஏன் அவுட் ஆஃப் புக் போய் தேடுங்க, அவுட் ஆஃப் புக் மீன்ஸ் டிஎன்பிசின்னே இல்லாம வெளியே போங்கன்னு சொல்றேன்னு புரியுது இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தேடினதால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்காது. 90 ஆர்பிஏ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அது பாருங்க, அது அந்த ரிலேட் பண்ணி எலக்ட்ரல் மேட்டர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா ஒரு டைம் பாருங்க, அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி டீலிமிட்டேஷன் ஆக்ட். அதே மாதிரி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த லைன் பாருங்க. தினேஷ் கோஷ்வானி இப்ப கேட்டிருந்தாங்களா, தினேஷ் கோஷ்வானி சம்பந்தமா இருக்கும். நேஷனல் ஆனர் ஆக்ட் இது தனியாவே கேட்டிருந்தாங்களா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்ஸ். ஓகேங்களா? பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் எந்த பார்ட்ல இதே எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 240 இது எந்த பார்ட் குள்ளார வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்குள்ளார வருது. ஓகேங்களா? சரி, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸ் ஏன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நடுவின் காவேரி அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும், ஏபிசிடி படிச்சுட்டு சொல்லுவாரு. அந்த பொண்ணு ஏல இருந்து Z வரைக்கும் திருப்பி படிச்சுட்டு வரும்.
பட் ஆக்சுவலி கொஸ்டின் அவர் கேட்கறதுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் இந்த பாக்ஸஸ்லாம் அந்த மாதிரிதான். ஓகே, நம்ம என்ன படிப்போம்? ஓகே, ஆர்டிகல் 301, 307 அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். பட் ஆக்சுவலி வந்து கொஸ்டின் வந்து நம்ம இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மாதிரி ஸ்கெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் கேட்டுருக்காங்க. என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டேட் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அது என்ன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெடியூல்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, அதுவும் பாத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா, பிடிஎஃப்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ வந்து டைம் இல்லை, எனக்கு டைமே இல்லை, ஒர்க் போயிட்டு வரேன், எனக்கு டைமே இல்லைன்றவங்க நீங்க டேரக்டா படிச்சுக்கோங்க. பட் எனக்கு ஃபுல் டைம் வந்து இருக்கு, ஃபுல் டைம் எனக்கு இதான் வேலை அப்படின்றவங்க எப்பவும் சொல்ற மாதிரி ஒரிஜினல், எப்பவுமே ஒரிஜினல் புக் படிச்சுட்டு ஒரிஜினல் டிராஃப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த நோட்ஸ்னாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதை சொல்றதுக்கு ஒரு ரீசன் நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால டைம் இருக்கிறவங்க பாருங்க. பட் டைம் இல்லை, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு லாக்காச்சும் முடிக்கணும் நான் லட்சுமிகாந்த அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் மிக 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 ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இன்னொன்னும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த மாதிரி இது பாருங்க, கொஞ்சம் அவங்க எல்லாமே குறிச்சு அது இது டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் நல்லாதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா, நோட் எப்படி பண்ணி அவங்க எவ்வளவு ஒரு இதா கொடுத்தாங்க தெரியுதுங்களா. அதே சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன, கன்சன்ட்ரேட், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பட் இது ரொம்ப அதை விட இன்னும் சுருக்கமா இருக்கும் இது. ஓகேங்களா, சோ அது கடைசி வரைக்கும் அந்த சுவமோட்டோ தான் பாருங்க, சுவமோட்டோ ஒன்லியான் கம்பெனி அந்த மாதிரி 91st அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது. சோ இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் இல்லாத ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த எலெக்ஷன்ஸ் இதோட முடியும். சோ அதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கும். பட் அந்த அளவுக்கு இதா இருக்கானா, இது இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எதுவும் பாருங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, இது ரெப்ரசன்டேஷன் 1950. அதை வந்து எப்ப அமெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா, 1951. சோ அதனால அதை பார்த்துக்கோங்க. ஒரு டக்குனு ஒரு இதா முடிச்சிட்டாங்க. அத்தாரிட்டி அவங்களோட ஒர்க் என்ன, இதுதான் நம்ம 11th 2 பேஜ் இருக்கும், 2 பேஜ் அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. சிஇஓ, சீஃப் எலக்டரல் ஆஃபீஸ், அவரோட வேலை என்னன்னா சூப்பர்வைஸ் பண்றது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது எலெக்ஷன் ஒர்க். அதாவது கலெக்டர் இருக்காரு இல்லையா, நம்ம எலெக்ஷன் அப்ப நம்ம கலெக்டர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரா மாறிடுவாரு. சோ அது வந்து இங்க கொடுக்கல. சோ அதனால அதுக்கு தான் நான் ஒரிஜினல் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க, இது வரைக்கும் எவ்வளவு கமிஷன் பயன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ நோட்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் இது கண்டிப்பா முடிச்சுட்டு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸி. டைமே இல்லை அப்படின்றவங்களுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சோ வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ 2 பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன சேனல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையிலே நான் போட்ட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நான் தேடிட்டு இருந்தது கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை.